வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் பிளான்ட் அடாப்டேஷனை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்ன? அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அந்த பிளேஸை வி கால் இட் ஆஸ் அ ஹேபிட்டட். ஸோ ஒரு ஹேபிட்டடில் ஒரு சர்டின் கண்டிஷனில் ஒரு ஆர்கானிசம் வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆர் இட்ஸ் பார்ட்ஸை வச்சு எனேபிள் பண்ணி அந்த ஹேபிட்டடில் அந்த சர்டின் கண்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அடாப்டேஷன். இப்போ ஆர்கானிசமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டோட பார்ட் ஆன ரூட்டாக இருக்கலாம் ஆர் ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃப், இந்த மாதிரியான பிளான்ட்டோட பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஆர் அதர்வைஸ் அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இப்போது ரூட் அப்படின்னா அந்த ரூட் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ ஸ்டெம் அப்படின்னா ஸ்டெம் எந்த மாதிரியான ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. லீஃப் அப்படின்னா லீஃபோட ஷேப், கலர், சைஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போது அந்த ஆர்கானிசமான பிளான்ட் வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய பார்ட் இல்லை அதோடைய ஃபீச்சரை வச்சு அந்த ஹேபிட்டடில், அந்த பர்டிகுலர் ஹேபிட்டடில் அண்டர் த கண்டிஷனில் அது வந்து எனேபிள் ஆகி அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது, லிவ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அடாப்டேஷன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து ஒரு பிளேஸில் எவ்வளோ தூரம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பிளான்ட்டை வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரோஃபைட்ஸ், செகண்ட் ஒன் ஜெரோஃபைட்ஸ், தேர்ட் ஒன் மீசோஃபைட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்ரோஃபைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஹைட்ரோனா வாட்டர்னு அர்த்தம், ஃபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட்டர்லேயோ இல்லை வாட்டருக்கு பக்கத்துலேயோ பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகிறது தான் வி கால் இட் ஆஸ் அ ஹைட்ரோஃபைட்ஸ். இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வாட்டரில், அதாவது மிதக்கவும் செய்யலாம், தட் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ஆர் அதர்வைஸ் அந்த பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கியும் வந்து லிவ் பண்ணலாம், தட் இஸ் அ சப்மர்ஜ்டு பிளான்ட். அந்த மாதிரியும் வந்து சில பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்னா, வாட்டர் அப்படிங்கிறப்போ இட் கேன் பி சீன் இன் லேக், ஏரி, பாண்ட், குளம், ஷாலோ வாட்டர் ஆழமற்ற நீர், மார்ஷியல் லேண்ட் அதாவது சதுப்பு நிலம், அண்ட் மரைன் ஹேபிட்டட் தட் இஸ் ஓஷன். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது லிவ் பண்ணுது. இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளான்ட் வாட்டர்லேயே இருந்தாலும் ஆனால் அங்கேயுமே சில சர்டன் சேலஞ்சஸை அது ஃபேஸ் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா, அந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிற அந்த பிளான்ட் தண்ணியிலையுமே இருந்தாலும் அதுக்கு தேவையான வாட்டரை விட அதுக்கு வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து அதிகமாகவே அதுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தேன் இட் இஸ் நீடட். அடுத்து செகண்ட் சேலஞ்ச் வந்து வாட்டர் கரண்ட், அதாவது வாட்டரோடைய ஸ்பீட் வந்து மாறலாம். சில சமயம் கம்மியாக வரும், சில சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்படி இருக்கும்போது தட் வில் டேமேஜ் த பிளான்ட் பாடி. ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிளான்ட் பாடியை வந்து அது டேமேஜ் பண்ணி விட்டுரும் அந்த வாட்டரோடைய கரண்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் சேலஞ்ச் வந்து வாட்டரோடைய லெவல் வந்து இட் மே சேஞ்ச் ரெகுலர்லி. அதாவது சில நேரங்களில் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவுகள் வந்து கம்மியாக இருக்கும், சில நேரங்களில் மழைக்காலங்களில் தண்ணியோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் லெவல் வந்து ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சீசன் டு சீசன். அப்படிங்கிறப்போ அதுவுமே வந்து இந்த ஹைட்ரோஃபைட் பிளான்ட்ஸுக்கு ஒரு சேலஞ்சஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சேலஞ்ச் வந்து இட் மெயின்டைன் அ பயான்சி இன் வாட்டர். பயான்சி அப்படின்னா மிதக்கும் தன்மை கொண்டது, அதை தான் பயான்சின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்லாம் மிதக்கும் தன்மையோட தானே இருக்குது. அந்த மாதிரி எப்போவுமே அது பயான்சியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து சர்டின் சேலஞ்சஸ் விச் இஸ் ஃபேஸ்ட் பை த ஹைட்ரோஃபைட் பிளான்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரோஃபைட்ஸோட அடாப்டேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஜஸ்ட் நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சேலஞ்சஸ் வந்து பார்த்தோம். அந்த சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸை வந்து இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் வந்து ரூட் வந்து ஒன்று புவராக டெவலப் ஆகிருக்கலாம், அதாவது நல்ல வெல் டெவலப்டாக இருக்கலாமா, புவராக டெவலப்டாக இருக்கலாம் ஆஸ் இன் ஹைட்ரல்லா. இன்னொன்று வந்து ரூட்ஸ் ஆப்சண்ட்டாகவே இருக்கும், இல்லாமையே இருக்கும் ரூட்ஸு ஆஸ் இன் உல்ஃபியா. நெக்ஸ்ட் செகண்ட் அடாப்டேஷன் வந்து த பிளான்ட் பாடி இஸ் கிரேட்லி ரெடியூஸ்டு. அதாவது பிளான்ட் பாடி வந்து ரொம்ப பெருசாக அந்தளவுக்கு இல்லாமல் அது ரொம்பவே ரெடியூஸ் ஆகியிருக்கு ஆஸ் இன் லெம்னா. நெக்ஸ்ட் தேர்ட் அடாப்டேஷன் வந்து அந்த சப்மர்ஜ்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃப் வந்து நேரோவாக வந்து இருக்கும், அதாவது இந்த மாதிரி நேரோவாக ஃபைன்லி டிவைடடாக வந்து இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபைன்லி டிவைடடாக அதோடைய லீவ்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரலா.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் அடாப்டேஷன் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் ஹாவ் அ லாங் லீவ் ஸ்டாக், அதாவது இலையோட தண்டுகள் வந்து லாங்காக இந்த மாதிரி தண்ணியில் இருக்கும். மேலே எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இலையோட தண்டு வந்து இந்த மாதிரி கீழே லாங்காக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம லோட்டஸ் பிளான்ட்டில் வந்து இருக்கும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அந்த லீஃபில் இருக்கிறதுனால தான் தட் வில் மேக் அ லீஃப் டு மூவ் அப் அண்ட் டவுன். மேலேயும் கீழே அந்த இலை வந்து மூவ் ஆகுது இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த வாட்டர் லெவல். ஸோ வாட்டருடைய லெவல் வந்து திடீர்னு சடனாக இன்க்ரீஸ் ஆகலாம், அவர் சடனாக கம்மியாகலாம். அந்த மாதிரி வாட்டர் லெவலுக்கோட சேஞ்சஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த லீஃப் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்கும் பிகாஸ் ஆஃப் த லாங் லீஃப் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் அடாப்டேஷன் வந்து அந்த ஏர் சேம்பர் அப்படின்னா ஒரு கேவிட்டி ஒரு கம்பார்ட்மெண்ட் விச் இஸ் ஃபில்டு வித் த ஏர். ஸோ அந்த ஏர் சேம்பர் வந்து அந்த பிளான்ட்டுக்கு பயான்சியை, அதாவது மிதக்கும் தன்மையை வந்து கொடுக்குது அண்ட் ஆல்சோ மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது ஆஸ் இன் ஐகோர்னியா. இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வாலன் ஆர் ஸ்பாஞ்சி பீட்டியோல் வந்து இருக்குது. பீட்டியோல் அப்படின்னா ஸோ எந்த ஸ்டாக் லீஃபை வந்து ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணுதோ தட் ஸ்டாக் இஸ் கால்ட் அஸ் அ பீட்டியோல். ஸோ இது ஐகோர்னியாவில் ஸ்வாலன் அண்ட் ஸ்பாஞ்சி பீட்டியோல் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹைட்ரோஃபைட்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜெரோஃபைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஜெரோ அப்படின்னா ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ வாட்டர், ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த இடத்துல க்ரோ ஆகக்கூடிய ஃபைட் அப்படின்னா பிளான்ட். ஸோ அந்த இடத்துல க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டை தான் வி கால் இட் ஆஸ் அ ஜெரோஃபைட்ஸ். ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னா த பிளான்ட் விச் இஸ் க்ரோயிங் இன் அ ட்ரை ஹேபிட்டட், ரொம்ப வறட்சியான இடத்துல, சுத்தமாக தண்ணியே இல்லாத இடத்துல அங்கே க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டை தான் வி கால் இட் ஆஸ் அ ஜெரோஃபைட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து தே வில் டெவலப் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு மீட் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணுதுன்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த பிளான்ட் வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து வாட்டரை வந்து ஆஸ் மச் கெட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணும். இப்போது ஒரு ட்ரையான ஹேபிட்டட்டில் பிளான்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி பிளான்ட்டை விட்டு தள்ளி வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பிளான்ட் தன்னுடைய ரூட்ஸை வந்து டெவலப் பண்ணி அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ண அந்த வாட்டரை வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும், தட் இஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபார் அ வெரி லாங் டைமுக்கு. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த வாட்டர் வந்து எந்த விதத்துலேயும் அந்த பிளான்ட்டை விட்டு லாஸ் ஆகக்கூடாது இல்லையா. இப்போது பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டோட லீஃபில் தேர் இஸ் அ ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டோ எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மூலயமா வாட்டர் வந்து லாஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது ஜெரோஃபைட்ஸ். அண்ட் ஆல்சோ அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப கம்மியாக யூசேஜ் பண்ணிக்குது. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர். கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர்னால் வாட்டரோட யூசேஜை கம்மியாக யூஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஜெரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெரோஃபைட்ஸ் என்னென்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் வந்து என்னென்னா ஜெரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ட்ரையான ஹேபிட்டடில் இருக்குது, அதுக்கு வாட்டர் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. ஸோ வாட்டரை வந்து எது வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் தான். ஸோ அந்த ரூட் வந்து ஜெரோஃபைட்ஸில் வெல் டெவலப்டாக வந்து இருக்கும். ஸோ அப்படி வெல் டெவலப்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரூட்ஸ் வந்து வெரி டீப்பாக வந்து க்ரோ ஆகி அண்ட் தே வில் ரீச் த லேயர்ஸ். எங்கே வந்து வாட்டர் அவைலபிளாக இருக்கோ அந்த லேயருக்கு போய் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அந்த ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் கேலோட்ரோஃபிஸ். ஸோ கேலோட்ரோஃபிஸ் பிளான்ட்டில் வந்து ரூட் நல்லாவே வெல் டெவலப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த அடாப்டேஷன் வந்து இப்போ வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா சக்குலண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பேரன்கைமட்டஸ் டிஷ்யூ. சக்குலண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பேரன்கைமட்டஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆலோவேரா பிளான்ட் எடுத்துக்கலாம். ஆலோவேரா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக தடிமனாக வந்து இருக்கும். அப்போ தான் அதனால் அதிகமான வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சக்குலண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பேரன்கைமட்டஸ் டிஷ்யூவில் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோவேரா அண்ட் ஒப்பன்ஷியா. நெக்ஸ்ட்டு தேர்ட் அடாப்டேஷன் வந்து தே ஹாவ் அ
ஸ்மால் சைஸ்டு லீவ்ஸ் வித் அ வேக்ஸி கோட்டிங். அதாவது இதுக்கு லீஃப் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மால் சைஸில் இருக்கும். ஆனால் அதுக்கோடைய மேலே பார்த்திங்கன்னா வேக்ஸி கோட்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்காக்கியா. அண்ட் சில பிளான்ஸில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து தே வில் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன்ஷியா பிளான்ட்டில் லீஃப் அப்படிங்கிறது ஸ்பைன்ஸாக வந்து இருக்கும். நம்ம க்ரீன் கலரில் இருக்கிறது தான் நம்ம லீஃப், அது மேலே இருக்கிறது ஸ்பைனாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது, க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதான் ஸ்டெம்மு, அதுக்கு மேலே எல்லோ கலரில் முள்ளாக இருக்கிறது தான் வந்து லீஃப் வந்து அந்த மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு, முள்ளாக ஸ்பைன்ஸாக ஓப்பன்ஷியா பிளான்ட்டில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th அடாப்டேஷன் வந்து சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர் வந்து அவைலபிளாக இருக்கும் போதே சில ஜீரோஃபைட்ஸ் பிளான்ட் வந்து அவங்களுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட்லேயே. திஸ் இஸ் த 4th அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு 3rd மீசோஃபைட்ஸை பற்றி பார்க்கலாம். மீசோஃபைட்ஸ் இங்கே பாருங்களேன், இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் எம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மிடில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் வந்து இருக்குது. எது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னா ஹைட்ரோஃபைட்ஸுக்கும் ஜெரோஃபைட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா தண்ணியிலே இருக்கக்கூடிய பிளான்ட், அதுக்கு வந்து வாட்டரோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னா ட்ரை ஹேபிட்டட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட், அதுக்கு வாட்டரே இல்லை. ஆனால் மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்லையும் இல்லாமல் நடுவில் வந்து இருக்குது. ஸோ மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ காமன் லேண்ட் பிளான்ட். இட் வில் க்ரோ இன் சிச்சுவேஷன் தட் ஆர் neither too wet. அதுக்கு அதிகமான வெட்னஸும் தேவை கிடையாது, நர் டூ ட்ரை, அதிகமான ட்ரை ஹேபிட்டடும் தேவை கிடையாது. தண்ணியே இல்லாமல் இருக்கக்கூடாது, தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மிடில் வந்து இருக்கிறது தான் வந்து இந்த மீசோஃபைட்ஸுங்கிறது. ஸோ திஸ் மீசோஃபைட்ஸ் டு நாட் நீட் எனி எக்ஸ்ட்ரீம் அடாப்டேஷன். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனும் இதுக்கு வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு மீசோஃபைட்ஸோடைய சில அடாப்டேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் வந்து இந்த மீசோஃபைட்ஸோடைய ரூட்ஸ் நல்லாவே வெல் டெவலப்டாக இருக்குது. அண்ட் அதோடைய ரூட்டில் பார்த்திங்கன்னா ரூட் கேப் வந்து இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் அடாப்டேஷன் வந்து ரூட்டுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மில் என்ன அப்படின்னா ஸ்டெம் வந்து ஜெனரலாக இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளைகளாக பிரான்ச்டாகவும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 3rd அடாப்டேஷன் வந்து லீவ்ஸ் வந்து ஜென்ரலாக ப்ராட் அண்ட் தின்னாக வந்து இருக்கும். அதுதான் வந்து 3rd அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு 4th அடாப்டேஷன் வந்து லீவ்ஸில் there will be a waxy cuticle presence. ஸோ இந்த வேக்ஸி கியூட்டிக்கல் அந்த லீஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால லீஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்கும். அண்ட் வாட்டர் லாஸ் ஆக விடாமல் பார்த்துக்கும். இட் வில் லெசன்ஸ் த வாட்டர் லாஸ். வேக்ஸி கியூட்டிக்கல் அப்படின்னா சில லீவ்ஸில் பார்த்திங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும். இப்போ லோட்டஸ் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் இலைகளில் தாமரையோட இலையில் தண்ணியே ஒட்டாது, தண்ணி இருக்கும் ஆனால் ஒட்டாத மாதிரியே இருக்கும். நம்ம இலையை வந்து கவுத்தும் போது லீஃபில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி லீஃபில் வேக்ஸி கியூட்டிக்கலோடு இருக்கிறதுனால அங்கே வந்து மாய்ஸ்சர் அப்படியே ட்ராப் ஆகி இருக்கும். அண்ட் வாட்டர் லாஸும் வந்து ஆகாது. நெக்ஸ்ட்டு 5th அடாப்டேஷன் வந்து லீவ்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து இருக்குது. இந்த ஸ்டொமேட்டா எக்ஸ்ட்ரீமான ஹீட் அப்பவும் அண்ட் எக்ஸ்ட்ரீமான விண்ட் அப்பவும் க்ளோஸ் ஆகிரும். ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுனால ஸ்டொமேட்டா வழியாக எந்த ஒரு டிரான்ஸ்பிரேஷனும் நடக்காது, அதாவது வாட்டர் லாஸ் வந்து ஆகாது. திஸ் வில் ப்ரிவென்ட் த டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் பிளான்ட் அடாப்டேஷனில் ஹைட்ரோஃபைட்ஸ், ஜெரோஃபைட்ஸ் அண்ட் மீசோஃபைட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்னும் யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸை நான் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் எல்லாம் பார்க்கலாம். See you soon in next video. Thank you for watching.